வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த நிலையில தான் வச்சிருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னும் மோசமான நிலையில் வச்சிருக்கிறாங்க. ரெண்டு சமுதாயம் சேர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 40 விழுக்காடு. நிச்சயமாக இந்த ரெண்டு சமுதாயம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. ஒரு உதாரணம், ஐயா ஏன் கட்சியை தொடங்கினார்? வன்னியர் சங்கமா வச்சுட்டு போயிருக்கலாமே. ஐயா எல்லாரையும் பார்த்தாரு. எம்ஜிஆரை பார்த்தாரு, கலைஞரை பார்த்தாரு, பிசி அலெக்சாண்டர் பார்த்தாரு, நாம் நரசிம்மராவை பார்த்தாரு, ராஜீவ் காந்தியை பார்த்தாரு. எதுக்கு? இடஒதுக்கீடு யாரையோ பார்த்தாரு. கடைசியில எல்லாமே ஏமாத்திட்டாங்க. பிறகு ஐயா முடிவு பண்ணாரு, எதுக்கு நான் போய் எல்லாரையும் பாக்குறேன், ஏன் நான் ஒரு கட்சி தொடங்குறேன். கட்சி தொடங்கி அந்த சமூக நீதி நிலைநாட்டுவேன், நான் பண்றேன். அதுதான் கட்சி தொடங்குறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சமுதாய மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு அதிகாரி எம்எல்ஏ ஒரு அதிகாரம் வந்த உடனே எவ்வளவு பேர் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. ஒரு கையெழுத்து, என்ன இடஒதுக்கீடு என்ற கையெழுத்து, கல்வி என்ற கையெழுத்து, வேலை வாய்ப்பு என்ற கையெழுத்து, உனக்கு எவ்வளவு நேரம் சமுதாயத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் ஒண்ணா வாங்க, ஒற்றுமையா வாங்க, ஆதரவு கொடுங்க.